வெல்கம் பேக் டு ட்ராவலிங் பாலா. இப்போ கேமரா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். யூஸ் ஆகுதா இல்லை யூஸ் ஆகாமல் இனிமேல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு கேமரா அப்புறம் எங்கேயுமே தாங்களடா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்க. நீங்கள் ஐயோ பார்த்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? இந்த கேமரா நான் எதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்ம லடாக் வந்து கிளம்ப போகலாம். நம்மளுக்கு ரூல்ஸு இல்லை கவர்மெண்ட் ரூல்ஸா? இவனுக்கு மட்டும் பஸ்ஸை மட்டும் கலர் கலராக பண்ணிடுறாங்க. மணி என்னண்ணே? ஹே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம லடாக் கன்ஃபார்மாக அடுத்து நம்ம கிளம்புறோம், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராவலிங் பாலா. ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் தான், நம்ம ஊருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ கேமரா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். நாம் தான் இது வரைக்கும் இன்னும் ரிவ்யூ பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஏன்னா ஒயிட் ஷாட்டுக்காக தான் நம்ம கோபுரை வாங்கினோம். நம்ம அது இன்றைக்கி தான் யூஸ் ஆகுதா இல்லை யூஸ் ஆகாமல் இனிமேல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் கேமரா வந்து பார்த்தோன்னா, நான் வாங்கினது பார்த்தா ஓஎல்எக்ஸில் தாங்க, கோபுரா 7 பிளாக்கு. நான் இப்போ ஆன்லைனில் பார்க்கும்போது இது ரேட்டு 30 ரூபா அதுக்கிட்ட வருது. நான் எப்படி வாங்கின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎல்எக்ஸில் போட்டு பார்த்து 14 ரூபா சொன்னாங்க. நான் அதில் 14 ரூபா பார்த்துட்டு அப்புறம் அந்த அண்ணங்கிட்ட போய் நான் பேசுகிறேன். அவங்க பேசும்போது அப்படி ஒன்றும் ஒரு வழிக்கு வந்தாங்க. நான் அப்புறம் அப்படி பேசி கஷ்டப்பட்டு ஒரு 11,000 நம்ம கோபுரா ஃபஸ்ட்டு கேமரா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு கேமரா வாங்கியிருக்கோம். இந்த கேட்டு எப்பயும் போல ஓப்பனே பண்ண மாட்டாங்க, அதனால கடுப்பாக இருக்கும். நல்லந்தான். இனிமேல் சேனலில் வந்து வீடியோ கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கேயுமே தாங்களடா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்க. அந்த அவ்வளோதான். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 500 மீட்டர் போகணும். 500 மீட்டர் போயிட்டா மெயின் ரோடு பிடிச்சலாம். நம்ம போயிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் ஃபோன் வச்சுட்டு இருந்தேன், இப்போ அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, அது ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் இதுனா 15,000 ரூபா, அது ஒரு மாதிரி இருக்குது. நம்ம சேனலுக்கு ஒரு கேமரா எதுவுமே இல்லை, அதனால தான் இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனு, அது பக்கத்தில். ஏன்னா அந்த 2 கேட்டு எப்போயும் தூக்கவே மாட்டானுங்க, அதனால தான் நான் எப்போ என்ன பண்ணுறது, இந்த பக்கம் ஏறி வந்து போயிட்டு அஸ்தினாபுரம் மேலே இருக்கிறது அந்த பிரிட்ஜு தெரியுதுக்கான்னு தெரியல, அந்த பிரிட்ஜு வழியாக அப்படியே ஏறி போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்படியே பறக்க வேண்டியது தான். நம்ம சேனலுக்கு என்னோட ஹேண்டில் பார்க்காகவே இது வாங்கினேன். ஏன்னா ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஆகுமான்னு தெரியல, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த அளவுக்கு ஃபுல் ஒய்டில் ஓரளவு கவர் ஆகுது. அதை பார்த்துட்டு தான் சரி வாங்கினா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இன்றைக்கி தான் மொதல் வெளியே எடுக்கிறேன் கேமராவே. இன்றைக்கி தான் வெளியே எடுக்கிறேன், இன்றைக்கி தான் ஷூட்டும் பண்ணுறேன். ஏன்னா இத்தனை நாள் நம்ம வெளியே எடுத்ததே இல்லை. இதோட வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் ஐயோ பார்த்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நம்மளே பிரச்சனை இல்லை, ஏன்னா மைலேஜ்னா 70 தருது. நம்ம ஒரு 300 ரூபாய்க்கு போட்டால் போதும், ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப நாள் டிராஃபிக்கில் ஓடணும் ஆசை, இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைக்குது. பூந்து அலாசி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது டிராஃபிக். நமக்கு இந்த கேமரா நான் எதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்ம லடாக் வந்து கிளம்ப போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச், அதாவது எங்கடா மார்ச் போயிடுச்சுன்னு நினைப்பீங்க, இல்லை அடுத்த வருஷம்
மார்ச் மாதம் நம்ம லடாக் கிளம்புறோம். அதனால தான் இந்த கேமராவை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஒரு பட்ஜெட் போட்டேன். சரி லடாக் போட்டு எவ்வளோ ஆகுது நம்மளுக்கு, அதுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா 70,000 கிட்ட வருது. 70,000 இருந்தா ஐயோ நம்ம என்ன பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். சரி நம்மக்கிட்ட ஒரு நல்ல வண்டி இருக்கு, எல்லாரும் போகிறாங்க, நம்மளுக்கும் போகணும் ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம இந்தியா முழுக்க ஓரளவு நம்ம சுற்றியாச்சு, இந்தியா முழுக்க ஓரளவு சுற்றியாச்சு. சரி நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பைக்கை சூஸ் பண்ணது. வேற எதுவும் இந்த கேமரா வச்சப்போ ஓரளவு ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கழுத்து வலிக்கலை. இதில் ஒயிட் இருக்குது, சில்வர் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னாங்க, இதில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னாங்க. அதனால தான் நம்ம அப்படியே போய் பண்ணிடலாம். போட்டாடா ஓடிடும். என் காதில் சூப்பர் பாட்டு ஒன்று இருக்குதுங்க, நல்லா இருக்கு கேட்க. அது வைபோட, அது நைட் வைப் சாங் இப்போ ஓடிட்டு இருக்குது எனக்கு. ஒரே விஷயம், நான் எங்கே அதிகமாக ட்ராவல் பண்ணாலும் சரி, தனியாக பண்ணாலும் சரி, இல்லை ஓரளவு கேங்கோட பண்ணாலும் சரி, அதிகமாக நான் பாட்டை போட்டுக்கிட்டு வைப் வந்து என்னோட பழக்கம். ஏன்னா பசங்க இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தா நான் தனியாக ட்ராவல் பண்ணும்போது எங்கே அதிகமாக சின்ன சின்ன பிளேஸ் தான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் பண்ணது கிடையாது. அடுத்த வருஷம் நம்ம வெயிட்டாக பெருசாக ஒரு ரைடு பண்ண போகிறோம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போயே வந்துச்சு. என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டினா பிப்பாங்க அப்படின்றாங்கல்ல. நம்மளுக்கு ரூல்ஸு இல்லை கவர்மெண்ட் ரூல்ஸா? இவனுக்கு மட்டும் பஸ்ஸை மட்டும் கலராக பண்ணிடுறாங்க. அது ப்ரைவேட் பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ்ஸானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுங்களும் பண்ணி வைக்கிறாங்க. இதோ பாருங்க, TN01 AN சம்திங் ஏதோ ஒரு பஸ்ஸு இருக்கிற எல்லா டீ போர்டும் சரி, இவனுக்கு மட்டும் பஸ்ஸு கலராக ஓட்டுவாங்க. நாம் ஓட்டலாம் தப்பு. நாம் வந்து அந்த பஸ்ஸாக பண்ண சும்மா லைட்டாக பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு ஒரு அப்படி இருக்கும். ஓன் வெஹிக்கிளுக்கெலாம் கொஞ்சம் நீ மாடிஃபை பண்ண போகிற அந்த மாதிரிலாம் ஒரு இது ஒன்று இருக்குங்க, ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதை ஆர்டிஓட கேட்டு வாங்கிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை மாடிஃபை பண்ணால் கேஸ் வராது. ஏன்னா நான் ஆர்டிஓவில் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக தான் அது அனுப்பியிருக்காங்க. அதை யாருக்கு தெரியுமோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லை ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சவங்க சரி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இன்னுமே. அதான் இப்போ நல்லா காற்று வருது. நல்ல ஒரு பெனிஃபிட் என்ன இந்த வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% அந்த ஓவர் ஸ்பீடு வரும். மீதி இருக்க 80% நீங்கள் என்னதான் ஓட்டினாலும் அந்த ஓவர் ஸ்பீடு வராது. ஏன்னா நம்ம வண்டி அந்த கண்ட்ரோல் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன மிஞ்சி போன ஓட்டினா ஒரு 60 ஓட்டமா, அவ்வளோ ஓட்டுவோம். டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா 40 ஓட்டுறதே கஷ்டம். இங்கே உள்ள டிராஃபிக்கு நாம் எப்போ வீட்டுக்கு போய் நம்மளுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 4 hours ட்ராவல் நம்ம ஜேர்னி. அது 3200 கிலோமீட்டர் என்னமோ லே லடாக்கு. நம்ம வெயிட்டிங் வழி விட்டா ஓடிடுண்டா, ஒரே ஒரு செகண்ட் வழி விட்டாலே ஓடுண்டா. ஒருத்தங்க வழி விடுங்கய்யா, இதே கொஞ்சம் கொஞ்சமாக வழி விட்டாலும் ஓடிடலாம் நம்ம. நம்மளுக்கு இந்த வழி தான் ஓரளவு கிடைச்ச வழி. லேதை பிடிச்சி அப்படியே ஓடிடணும், கடைசி வரைக்கும் அப்படியே ஓடிடணும். எடுக்காதரா 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 வந்து இந்த போலீஸை பார்த்தாலே பயமா இருக்கு. ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடு ஓடிடு ஓடி ஓடி கைக்குள்ள
ஏய் வந்தவனும் விடன்ட்டான். எங்க இருந்துச்சு? ஏய் மணி மணி என்னடா? யாரு எப்ப? என்னடா? இரு வர இரு அப்பா அடிச்சிடலாம் வா. அப்பா அடிச்சிடலாம் வா. இருறா வரண்டா இருறா வா வா அடிச்சிடலாம் வா. அப்பா அடிச்சிடலாம் வா வா. அடி 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 போட் 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 போட். இப்ப அட்ரா அட்ரா எல்லாரும் கட்ரா புடிச்சு. இப்ப பாத்துக்கலாம் யாரா இருந்தாலும். சொல்ல முடியாது. ஹே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம லடாக் கன்ஃபார்மாக அடுத்த நம்ம கிளம்புறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.